6th சயின்ஸ்ல செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம செப்பரேஷன் பத்தி படிச்சோம். அப்படிதானே? இன்னைக்கு நம்ம வந்து சிமுலேஷன் வச்சு செய்ய போறோம். ஸோ 4 முறைகள்ல எப்படிலாம் மிக்சர் ஆகிருக்கிறத எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல ஒண்ணு பாருங்க, மேக்னெட்டிக், அதாவது மேக்னெட்டிக் செப்பரேஷன், அதாவது காந்த பிரிப்பு முறை. இன்னொன்னு ஃபில்ட்ரேஷன், துணியால் வடிகட்டுவது. அப்புறம் ஆலம் ட்ரீட்மெண்ட், அதாவது படிகாரம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அடியில தங்க வைப்பது. அடுத்துல வந்து பாருங்க, 4வது எவாப்ரேஷன், பாயிலிங், கொதிக்க வச்சு உப்பை பிரிப்பது அண்ட் கிருமிகளை அழிப்பது. ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம், செஞ்சு பார்க்க போறோம். டிஜிட்டல் சிமுலேஷன் மூலமா நம்ம என்ன செய்வோம், செஞ்சு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி போயிடலாம். சரியா? நான் வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்றேன். ஒரு அழகிய கிராமத்துல ஆர்த்தர் என்ற விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. சரியா? ஒரு நாள் காலை வயலுக்கு கிளம்பும் அவசரத்துல அவருடைய கைப்பட்டு மேஜில் இருந்த ஒரு பெட்டி இரும்பு ஆணிகள் கீழே இருந்த கோதுமை தானிய குடத்துல என்ன செஞ்சுட்டு கொட்டிட்டு, அடடா அப்படின்னு சொல்லிட்டு பதறியபடி அவர் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக அவருடைய கால் தடுமாறி பக்கத்துல இருந்த சேற்று நீர் அவர் சமைக்க வச்சிருந்த பானைக்குள்ள என்ன செஞ்சுட்டு சிந்திட்டு. சோ ஆர்த்தர் சோர்ந்து போய் என்ன செஞ்சிட்டாரு, உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஒரே நாளில் கோதுமையும் போச்சு, குடிநீரும் போச்சு என்று வருந்தினார். சோ ஆனா அவர் ஒரு புத்திசாலி. சிறிது நேரம் யோசிச்சாரு. இந்த பொருட்கள் கலங்கியிருக்கிறது தவிர பாழாகல. நாம அறிவியலை பயன்படுத்தி, அதாவது சயின்ஸை பயன்படுத்தி எதையும் வீணாக்காமல் மீட்கலாம் என்று முடிவெடுத்தாரு. ஆயிரக்கணக்கான கோதுமை தானியங்களுக்கும் நடுவே இருக்கும் கூர்மையான ஆணிகளை கையால் ஒவ்வொன்றாக பிரிப்பது முடியாத காரியம். ஆர்த்தர் யோசிச்சார். இரும்பு காந்தத்தால் ஈர்க்கப்படும், ஆனால் கோதுமை ஈர்க்கப்படாது. உடனே தனது பட்டறையில் இருந்த ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தை எடுத்துட்டு வந்தாரு. உடனே அந்த கோதுமை கூடையும், அந்த கூடை இருக்குல்ல, அது மேல் மெதுவா நகர்த்தினாரு. உடனே என்னாச்சு, அந்த அதுல இருந்து இரும்பு எல்லாம் என்ன ஆயிட்டு, அதுல டக்குன்னு எல்லாமே என்ன ஆயிட்டு, இரும்பு ஆணிகள் காந்தத்துல என்ன ஆயிட்டு ஒட்டிக்கிட்டு. கோதுமை தானியங்கள் சிறிதும் சேதம் அடையாமல் சுத்தமான குடையில நீர் இருந்துச்சு. அடுத்து சேறு கலந்த சமையல் பானை நீரை சுத்திகரிக்க அவர் 2 படிகளை வந்து பின்பற்றினாரு. முதலாவதா பானையை நகர்த்தாம அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, 20 நிமிடங்கள் வந்து வச்சிட்டாரு. அதுல மண்ணும் மணலும் நீரை விட அடர்த்தி அதிகம் அப்படி இருப்பதனால அது எல்லாம் பானையில அடியில என்ன ஆயிட்டு தங்கிட்டு. உடனே தெளிந்த நீர் வந்ததும் அதை மெதுவா வேறு பாத்திரத்துல ஊத்தி என்ன செஞ்சிட்டாரு, பிரிச்சுட்டாரு. இரண்டாவதா என்ன பண்றாரு அப்படின்னா, தண்ணீர்ல மிதந்த சிறிய நுண் தூசிகளை நீக்க ஒரு மெல்லிய பருத்திய துணியின் வழியாக அந்த நீரை என்ன செய்றாரு, ஊத்துறாரு. நீரின் மூலக்கூறுகள் துணியை தாண்டி என்ன செஞ்சுச்சு, கீழே இறங்கிட்டு. தூசிகள் துணியிலே தங்கிட்டு. அப்போ காலை உணவு வேளைக்குள்ள ஆர்த்த தனது ஆணிகள், சுத்தமான கோதுமை மற்றும் சமையலுக்கான தெளிவான குடிநீர் ஆகிய மூன்றையும் ஒரு துளி கூட வீணாக்காம என்ன செஞ்சுட்டாரு, மீட்டெடுத்துட்டாரு. இந்த கதையிலிருந்து நம்ம சயின்ஸ் மூலமா என்ன உண்மை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்திருந்தாலும், அதாவது பொருட்கள் வந்து என்ன ஆயிருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ சில டைம் வந்து சீரா இருக்கும். ஒன்று ஒன்று கலந்திருந்தாலும் அவற்றின் காந்தத்தன்மை, அடர்த்தி, துகள்களின் அளவு போன்ற இயற்பியல் பண்புகளை புரிந்துகிட்டோம் அப்படின்னா எதையும் வீணாக்காம நம்ம எளிதா என்ன செய்ய முடியும், பிரித்து எடுக்க முடியும். ஸோ இதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, கலங்கிய நீர் தெளிய அவகாசம் வந்து நம்ம கொடுக்கணும். நீர்ல வந்து பாத்தீங்கன்னா சேறு கலந்த உடனே அதை ஆட்டிக்கொண்டே இருந்துச்சு அப்படின்னா நீர் வந்து என்ன செய்யாது, தெரியாது. அதை அமைதியா ஒரு இடத்துல வைக்க வேண்டும். வாழ்க்கையிலும் மனக்குழப்பமும் பெரிய சவால்களும் வரும்போது அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது. சிறிது நேரம் என்ன செய்யணும், அமைதியா இருக்கணும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அடுத்தல சப்ஜெக்ட் குள்ள நம்ம வந்து போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னோம், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். சரியா? ஸோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் வந்து ஷேர் பண்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இரும்பு துண்டு வச்சிருக்காங்க. ஒரு இதுல வந்து மணல், உப்பு கலந்த ஒரு கலவை இருக்கு. அப்புறம் இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பீக்கர் இருக்கு. சரியா?
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மிக்சர் கலவையில மேக்னம் கொண்டு என்ன செய்ய போறோம், கொண்டு போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த மேக்னெட்டை நம்ம எடுக்க போறோம். மேக்னெட்டை எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருக்கிற இரும்பு துண்டுகள் நம்ம என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். பாருங்களா, ஒட்டிக்கிட்டு பாத்தீங்களா? என்னாச்சு, இரும்பு துண்டுகளை எடுத்தாச்சு. இப்போ இதுல என்ன இருக்கும், மணலும் உப்பு மட்டும் இருக்கும். ஸோ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தால நம்ம இந்த பீக்கருக்குள்ள நம்ம வந்து போடணும். எடுத்து போடலாமா? எடுத்து போடுறோம். இப்போ போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கு பாருங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணி எடுத்து ஊத்த போறோம். ஊத்தியாச்சா? இப்போ இந்த குச்சியை வச்சு, இல்ல ஒரு குச்சி இருக்கா, அந்த குச்சியை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம கிண்டி கலக்கி விட போறோம். பாருங்க, கலக்குதா? ஸோ இதுல உப்பு என்ன ஆகும், தண்ணி கூட என்ன ஆயிரும், ஒரே மாதிரி என்ன ஆயிரும், சீரா கலந்துரும். மணல் மட்டும் என்ன இருக்கும், அடியில தங்கிரும். ஸோ இப்போ அடுத்தால நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸை பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். ஸோ இப்போ அடுத்துல பாருங்க, மணலோட அந்த உப்பு தண்ணி கலந்து இருக்கு. சரியா? இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு துணி இருக்கு. சரியா? காட்டன் துணி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பீக்கர்ல இந்த புனலை வச்சிருவோம். சரியா? வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த துணியை எடுத்து இந்த இதை எடுத்து என்ன அப்புறம் இதில் வைக்க போறோம். வச்சுட்டு இந்த பீக்கர் எடுத்து அதில் ஊத்த போறோம். ஸோ என்ன பண்றோம், மணலை வடிகட்டுறோம். சரியா? இது நம்ம வீட்டில் கூட பண்ணுவோம். டீல இருந்து என்ன பண்ணுவோம், அந்த வடிகட்டி எடுத்துட்டு அந்த டீயை மட்டும் தனியா தண்ணியா மட்டும் பிரிச்சு எடுப்போம்ல, அதே மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிட்டு, மணல் மட்டும் தனியா வந்துட்டு இன்னும் உப்பு தண்ணி மட்டும் இருக்கு. சரியா? இப்போ அடுத்த ப்ராசஸ் பாருங்க. இப்போ உப்பு தண்ணி இருக்கு. சரியா? இப்போ உப்பு தண்ணியை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை நம்ம தூக்கி ஹீட் பண்ண போறோம். பாருங்க, ஹீட் ஆகுதா? இப்போ ஹீட் ஆகி அந்த வாட்டர் என்ன ஆயிட்டு அப்படின்னா, எவாப்பர் ஆயிட்டு, ஆவி ஆயிட்டு. இப்போ அடியில என்ன ஆயிட்டு, உப்பு மட்டும் என்ன ஆயிட்டு, படிஞ்சிச்சு. ஸோ இப்போ மணல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு துகள்கள் எல்லாமே என்ன, அப்புறம் உப்பு மூணையும் என்ன செஞ்சிட்டோம், பிரித்து எடுத்துட்டோம். சரியா? இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். மிக்சர் ஆகி இருக்கு, அதை என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து பிரிச்சு எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன செஞ்சலாம், செஞ்சு பார்க்கலாம். சரியா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுல வந்து ஒரு தட்டுல இரும்பு துகள்கள் இருக்கு, அது கூட மணல் இருக்கு, அதுல உப்பு இருக்கு, சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க, காந்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்துல பாருங்க, வாட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க, ஒரு பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னெட்டை செப்பரேஷன் பண்றோம். சரியா? இரும்பு துகள்கள் வந்து ஓடி வந்து என்ன செய்யும், மேக்னெட்ல ஒட்டிக்கும். இப்போ இரும்பு தனியா பிரிஞ்சிரும். அப்படிதானே? இப்போ மறுபடியும் நம்ம செஞ்சு பார்ப்போம். சரியா? இதுதான் என்ன சொல்லுவோம், மேக்னெட் செப்பரேஷன். இந்த மாதிரி என்ன பண்றோம் பாருங்க, மேக்னெட் எல்லாம் என்ன ஆயிட்டு, அதுல ஒட்டிக்கிட்டு. அடுத்தனா இரும்பு துகள்கள் ஒட்டிட்டு இரும்பு துகள் தனியா வந்தாச்சு. இப்போ இதுல நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த தட்டுல என்ன இருந்துச்சு, மணல், இரும்பு துகள்கள், உப்பு. இப்போ இரும்பு துகள்கள் செப்பரேஷன் என்னாச்சு, பிரிச்சுட்டோம். இப்போ இதுல என்ன இருக்கு, மணலும் உப்பு மட்டும்தான் இருக்கு. அப்ப இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீக்கர்ல ஒரு குடுவையில நம்ம வந்து போடுறோம். சரியா? இப்போ அடுத்தால தண்ணி ஊத்துறோம். பாருங்க, தண்ணி ஊத்துறாங்களா? ஊத்தியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்படியே விட முடியாதுல்ல. அந்த தண்ணியும் அந்த மணலும் உப்பும் என்ன செய்யணும், இது பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குச்சியை எடுக்கிறோம். குச்சியை எடுத்துட்டு அப்படியே உள்ள விடுறோம். உள்ள விட்டாச்சா? இப்போ கிண்டுது. சரியா? நல்லா கலக்குது. பத்திலா, கலக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து உப்பு என்ன ஆயிட்டு, தண்ணி கூட நல்லா மிக்சிங் ஆயிட்டு. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா, டிசால்விங் அண்ட் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது சாண்டும் மணலும் என்ன ஆயிரும், ஒரு பீக்கர்ல போட்டு தண்ணி ஊத்தி ராடை வச்சு என்னச்சிடும், கலக்குறோம். சால்ட் தண்ணீருக்குள்ள என்ன ஆச்சு, மறைஞ்சிட்டு. ஏன்னா அது சாலிபுல். சரியா? நீர்ல என்ன செய்யும், கரையும் பண்பு உடையது. ஆனா சாண்ட் என்ன ஆயிடுச்சு, கரையவே கரையாது. சரியா? ஸோ இதை என்ன சொல்லுவோம், இன்சாலிபுல் சொல்லுவோம். சரியா? இப்போ ஒரு புனல் வச்சு இதை என்ன செய்ய போறோம், வடிகட்டு போறோம். அரை கரையாத சாண்ட்
ஃபில்டர் பேப்பர்ல என்ன ஆயிரும் தங்கிரும். இந்த முறைக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் நம்ம செஞ்சு பார்ப்போமா மறுபடியும். இப்போ நம்ம பார்க்கறது ஃபில்ட்ரேஷன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்கு, சாண்டும் இருக்கு, நம்ம அந்த தண்ணி கூட என்ன இருக்கு, உப்பு கலந்து இருக்கு. நம்ம புனல் வச்சு என்ன செய்ய போறோம், வடிகட்ட போறோம். இதுக்கு தான் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். மிக்சராக இருக்கு, சரியா? செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சரியா? இப்போ நம்ம வந்து தூக்கி புனலை தூக்கி என்ன வச்சிட்டோம், பீக்கர்ல வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம இந்த பேப்பரை எடுக்கிறோம், சரியா? எடுத்து இந்த புனல் மேல வைக்கிறோம். வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, மறுபடியும் நம்ம இந்த என்ன செய்யணும், மணலை மட்டும் தனியா எடுக்கணும். வடிகட்ட போறோம், புரியுதுங்களா? தண்ணி கீழே போயிட்டு, தண்ணி கீழே வந்துட்டு பேப்பர்ல என்ன இருக்கு, அந்த புனல்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா சாண்ட், மணல் வந்து தனியா பிரிஞ்சுட்டு. ஏற்கனவே நம்ம இரும்பு துகள்கள் பிரிச்சோம், அப்படிதானே? மேக்னெட்டிக் செப்பரேஷன் பார்த்தோம், அப்படிதானே? இப்போ அடுத்தல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பார்த்துருக்கோம், வடிகட்டுதல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சேண்டை தனியா பிரிச்சு, அதாவது மணலை தனியா பிரிச்சு நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், எடுத்துட்டோம், அப்படிதானே? ஸோ இப்போ நம்ம அடுத்த மெத்தட் பார்க்க போறோம். இப்போ அடுத்த மெத்தட் வந்து எவாப்ரேஷன், ஆவியாவுதல். அதாவது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சால்ட் வாட்டரை, உப்பு நீர், அதாவது இந்த சால்ட் வாட்டர் நம்ம சொல்லுவோம், பேனர்ல வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், சூடாக்குறோம், ஹீட் பண்றோம். அதாவது தண்ணி எல்லாம் நீராவியா என்ன ஆகும், ஸ்டெம் காத்துல பறந்து போயிடும். அப்போ இந்த அந்த பாத்திரத்துல அடையில கடைசியா வெளில என்ன இருக்கும், காமனா சால்ட், அதாவது உப்பு மட்டும் என்ன ஆயிரும், தங்கிரும். பாத்தீங்கன்னா 3 பொருளையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், தனித்தனியா பிரிச்சிருவோம். செஞ்சு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பீக்கரை எடுத்து இந்த வாட்டர், உப்பு தண்ணி இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்றோம், மேல தூக்கி வச்சாச்சு. வச்சாச்சா? இப்ப நம்ம வந்து ஹீட் பண்ண போறோம். ஹீட் ஆகுதா இல்ல சூடாகுதா பாருங்க. சூடாயிட்டு பாருங்க, அதுல வந்து உப்பு வந்து படியுது, அழகா தருது. என்ன ஆயிட்டு, வாட்டர் எல்லாம் என்ன ஆயிட்டு, ஆவியாகி போயிட்டு. இப்போ என்ன இருக்கு பாருங்க, உப்பு மட்டும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹீட்டை வந்து என்ன செய்யலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சா, நம்மளுக்கு என்ன ஆயிட்டு, கீழே அடியில சால்ட் மட்டும் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம 3 பொருளும் என்ன செஞ்சிருக்கோம், தனியா பிரிச்சிருக்கோம். அதுவும் எப்படி, இயற்கையான அந்த சயின்ஸை பயன்படுத்தி, இயற்கையான முறையில அதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம், சரியா? இன்னும் உங்களுக்கு நல்லா உதாரணங்கள் என்ன அப்படின்னா, வடிகட்டுதல், ஃபில்ட்ரேஷன். வீட்டில் அம்மா டீ தூளை வடிகட்டி டீ ஊற்றுவது நம்ம என்ன பண்ணலாம், அது என்ன சொல்லுவோம், ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அடுத்தல வந்து பாருங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும், ஈரமான துணியை நம்ம காய போடும் போது அதில் உள்ள தண்ணியை ஆவியாகி துணி வந்து காயும், அப்படிதானே? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, உப்பு சால்ட் வாட்டர் இருந்துச்சு, அதில் நம்ம வாட்டர் மட்டும் என்ன பண்ணிட்டோம், ஹீட் பண்ணி வெளியில் விட்டுட்டோம். அதில் என்ன இருந்துச்சு, கடைசியில் உப்பு மட்டும் இருந்துச்சு, அப்படிதானே? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, அதாவது 3 பொருள் ஒன்றா இருந்துச்சு, அதை எப்படி சயின்ஸ் மூலமாக பிரித்து எடுத்திருக்காங்க. இரும்பு துகள்களை பிரிக்கிறதுக்கு வந்து காந்தத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தல மணலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு புனல் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எவாப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆவியாக்கி அதுல வந்து அந்த உப்பு படிகத்தை மட்டும் என்ன செஞ்சாங்க, தனியா எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. மிக்சராகி இருந்ததை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சு எடுத்திருக்கோம், சரியா? இப்போ நம்ம அடுத்த சிமுலேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம், சரியா? இப்போ 2வது சிமுலேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதை பாருங்க, அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளீனிங் ஆஃப் மூடி வாட்டர். அதாவது மூடி வாட்டர்னா என்னது, கலங்கனான தண்ணீர், அல்லது என்ன சொல்லலாம், அசுத்தமான தண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். நாம சேறு கலந்த அசுத்தமான தண்ணியை எப்படி சுத்தமான குடிநீரா மாத்துறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு காட்டுக்கு போறீங்க, அங்க குடிக்க சேறு கலந்த ஒரு மூடி வாட்டர் மட்டும்தான் இருக்கு. அதை அப்படியே குடிக்க முடியுமா? ம், கண்டிப்பா முடியாது, அப்படிதானே? அதுல நிறைய அழுக்கும், ஜெர்ம்ஸ், அதாவது கிருமிகள்லாம் என்ன செய்யும், இருக்கும், அப்படிதானே? அதனால நம்ம அதை 3 வழிகளில் அந்த தண்ணியை சுத்தம் பண்ண போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன், சரியா? அடுத்தால ஆலம்,
அதாவது படிகாரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த இது அந்த மெத்தட். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிலிங்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன செய்வோம்? வீட்டில் சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறது, கொதிக்க வைத்தல் முறை. சரியா? ஸோ இந்த 3 வழிகள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த மூடி வாட்டரை நம்ம என்ன செய்ய போறோம்? க்ளீன் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இப்போ மூடி வாட்டர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எந்தெந்த முறைகளை நம்ம வந்து க்ளீன் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து செய்ய போகிறோம். சரியா? இப்போ மேடி வாட்டர் பாருங்க. மேடி வாட்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சு பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் கலங்கலான தண்ணீர் இருக்கு, ஒரு பீக்கர் இருக்கு. இங்க பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க? மஸ்லின் கிளாத் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். சரியா? ஸோ அதை எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு விரிவா நான் சொல்றேன். இப்போ என்ன பண்றோம் பாருங்க. ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ அதுல மணல் மட்டும் தனியா வந்திருக்கு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்கும்? இப்போ படிகாரம் நான் சொன்னோம்ல, ஆலம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மேடி வாட்டர் இருக்குல்ல, அதில் விட்டு ஆட்ட போறேன். இங்க பாருங்க, கிண்டியாச்சு. பாருங்க, கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணும். அந்த டைமர் ஓடுதுல, அப்படியே மெதுவா ஓடும். என்ன நடக்கு பாருங்க, அடியில வந்து என்ன ஆயிட்டு தங்கிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபில்ட்ரேஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணி எடுத்து நம்ம என்ன செய்யணும்? இதுல ஊத்தணும். ஊத்தியாச்சா? இப்போ நம்மளுக்கு வாட்டர் கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ அடுத்த ப்ராசஸ் பாருங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த நம்ம அந்த வாட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து மறுபடியும் ஹீட் பண்றாங்க. என்ன நடக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? நான் உங்களுக்கு விரிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ தண்ணியை மட்டும் நம்ம தனியா எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்றோம் பாருங்க, கிருமியை கொள்றோம். புரியுதா? கிருமியை கொள்றோம். இப்போ நம்மளுக்கு வாட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபில்டர் பண்ண போறோம். ஃபில்டர் பண்ணியாச்சு. திஸ் இஸ் கிளீன் வாட்டர். நம்ம என்ன பண்ணிட்டோம்? மேடி வாட்டர் என்ன பண்ணிட்டோம்? கிளீன் வாட்டரா மாத்தியாச்சு. சரியா? ஸோ இப்போ என்னென்ன மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், என்னெல்லாம் பொருள் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலியா இருக்கிற பீக்கர் மேல ஒரு சுத்தமான மஸ்லின், அதாவது இந்த கிளாத் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து போட போறோம். சரியா? போட்டு நம்ம மூடிடும். இப்போ அந்த மேடி வாட்டரை துணி வழியா நம்ம என்ன செய்ய போறோம்? ஊத்த போறோம். பாத்தீங்களா? தண்ணியில மிதந்த பெரிய பெரிய அழுக்கு எல்லாம் துணியிலே என்ன செஞ்சுட்டு தங்கிட்டு. இந்த முறைக்கு பேரு தான் என்னது? ஃபில்டரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறைக்கு பேரு தான் என்னது? ஃபில்டரேஷன். இந்த துணியில பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த துகள்கள் என்ன ஆயிட்டு அதுல தங்கிட்டு. சரியா? இப்போ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, ஆடிங் ஆலம், அதாவது படிகாரம் போட்டு என்ன செய்யறாங்க? அழுக்க அடியில தங்க வைக்கிறாங்க. இப்போ பாருங்க, என்ன போடுறாங்கன்னா படிகாரம் போட போறாங்களாம். இப்போ அந்த தண்ணியில குட்டி குட்டி சேட்டு துகள்கள் இருக்கும். அதை பிரிக்க ஒரு நூல் கட்டின ஆலம் படிகாரம் கொண்டு தண்ணியில முக்கி லேசா சுழற்றி வைக்கிறாங்க. சரியா? கொஞ்ச நேரம் அந்த தண்ணி அசைக்காம அப்படியே வச்சா பொடி பொடியா இருக்கிற ஃபைன் மேட் பார்ட்டிகிள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பீக்கரோட அடியில என்ன ஆயிரும்? செட்டில் ஆயிடும். சரியா? இப்போ மேல இருக்கிற தெளிந்த தண்ணியை மட்டும் திரும்பவும் மஸ்லின் கிளாத் வழியா ஃபில்டர் பண்ணா தண்ணி தனியா என்ன செஞ்சிரும்? தனியா கிடைச்சிரும். சரியா? இப்ப நம்ம செஞ்சு பார்ப்போமா? இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து கலங்கனான தண்ணீர் இருக்கு, சேட்டு துகள்கள் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து படிகாரம் எடுத்தாச்சு, ஒரு நூல்ல கெட்டியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதில் விட வைப்போம். கலக்குன்னு கலக்குறோம். அதுக்கு டைமர் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ நம்ம உடனேலாம் இதாகாது, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இந்த சேட்டு துகள்கள் இருக்கிறதுல நம்ம என்ன படிகாரம், அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஆலம். அதை போட்டு நம்ம இது பண்ணா என்ன ஆகும்? அந்த துகள்கள், சேட்டு துகள்கள் எல்லாம் என்ன ஆயிரும்? அடியில தங்கிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடியில் உள்ள துகள்கள் தங்கிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அந்த மஸ்லின் கிளாத்தை எடுத்து என்ன பண்ணுவோம்? இதில் வச்சு இதை பண்ணி என்ன பண்ண போறோம்னா, இந்த தண்ணியை இதுல ஊற்றுவோம். ஊத்திட்டோமா? இப்போ நம்மளுக்கு வந்து வாட்டர் கிடைச்சிருக்கு. ஆனா அதுல என்ன இருக்கு? மேடி வாட்டர், அந்த கலங்கலான தண்ணியில கிருமிகள் இருக்கு. ஸோ அதை கொல்லணும்ல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயிலிங் மெத்தட், கொதிக்க வைக்கல என்ன ஆயிரும்? கிருமிகள் வந்து அழிஞ்சிரும். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம அடுத்தல நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா?
ஸோ இப்போ நான் அடுத்தாலும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போவோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிலிங் மெத்தட். இது நான் வந்து அந்த கிருமி இருக்கிற அந்த வாட்டர் தண்ணி இருக்கு. ஸோ இதுல வந்து வெறும் சாதாரண ஒரு பீக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்லின் கிளாத் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வாட்டரை இப்போ தூக்கி இங்க மேல வைக்க போறோம். வச்சுட்டு என்ன செய்யணும், ஹீட் பண்ணும். பாருங்க, கிருமிகள் வந்து என்ன ஆகுது, அழியுது. சரியா? அழிஞ்சு நம்மளுக்கு என்ன ஆயிடும், வாட்டர் கிடைச்சிரும். இப்ப நம்ம வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கோம், சூடாயிட்டு இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோமா? இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, வாட்டர் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம இதை வந்து என்ன செய்யணும், ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மஸ்லின் கிளாத்தை எடுத்து இதுல போட்டாகணும். போட்டாச்சா? இப்போ நம்ம இந்த தண்ணியை எடுத்து இதுல ஊத்த போறோம். ஊத்தியாச்சா? சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிட்டு, கிளீன் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு. சரியா? நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், சேருமும் நீருமா இருந்ததை நம்ம கிருமியுமா இருந்துச்சு. அதை என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன் பண்ணோம், ஆடிங் அதாவது ஆலம் பண்ணோம், அதாவது படிகாரம் போட்டு அழுக்க வந்து நீக்கணும், அப்புறம் கொதிக்க வச்சோம். அப்படிதானே? இந்த மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணிய ஒயர் கேஸ் மேல, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒயர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேனர். ஸோ இது வந்து நல்லா ஆன் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு, தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதுல இருக்கிற கெட்ட ஜெம்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும், செத்து போயிடும். கடைசியா அந்த சூடான தண்ணியை ஆற வச்சு திரும்பவும் ஒரு முறை ஃபில்டர் பண்ணா நம்மளுக்கு குடிக்கிற சுத்தமான பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தோம், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ல என்ன பார்த்தோம், 4 டைப் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிதானே? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஃபில்ட்ரேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலம் ட்ரீட்மெண்ட், அதாவது படிகாரம் போட்டு சேற்று அடியில தங்க வைப்பது. அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன், அதாவது அண்ட் பாயிலிங், கொதிக்க வச்சு உப்பை பிரிப்பது அண்ட் கிருமிகளை வந்து என்னச்சது அழிப்பது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு சிமுலேஷன் மூலமா நம்ம வந்து பார்த்தோம் எப்படிலாம் பிரிச்சோம் அப்படின்னு. ஸோ மேக்னெட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? மணல்ல என்னெல்லாம் இருந்துச்சு, மணல், இரும்பு, அதுக்கப்புறம் உப்பு, மூணுமே என்ன செஞ்சு கலந்து இருந்துச்சு. அப்படிதானே? அந்த இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், காந்தம் கொண்டு போனோம். அதுல வந்து இரும்புக்கு மேக்னெட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லா அயன் ஃபில்லிங்ஸ், அதாவது இரும்பு துகள் எல்லாம் ஓடி வந்து என்ன செஞ்சுட்டு மேக்னெட்ல ஒட்டிக்கிட்டு, இப்போ இரும்பு மட்டும் என்ன செஞ்சுட்டு தனியா பிரிஞ்சுட்டு. அப்படிதானே? ஸோ இன்னும் அதுல என்ன இருந்துச்சு, மணலும் உப்பு மட்டும் இருந்துச்சு. அப்படிதானே? ஸோ இப்போ அடுத்த தட்டுல மீதி இருக்கிறது அந்த மணல் அண்டு உப்பு. இதை நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் பீக்கர்ல அந்த முகவையில போட்டு தண்ணி ஊத்தி கிளாஸ் ராடை வச்சு என்ன செஞ்சு கலக்கணும். அப்படிதானே? சால்ட் தண்ணீருக்குள்ள என்ன செஞ்சுட்டு மறைஞ்சிட்டு, அதாவது டிசால்வ் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது என்ன, நீரில் கரையும் பண்பு கொண்டது. சால்ட் தண்ணியில மறைஞ்சிட்டுனா என்ன பண்பு இருக்கு அப்படின்னா, சாலிபுல், நீரில் கரையும் பண்பு உடையது. சரியா? இப்போ சாண்ட் வந்து என்ன செய்யாது, கரையவே கரையாது. ஸோ அதுல என்ன பண்பு இருக்கு, இன்சாலிபுல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நீரில் கரையாத பண்பு உடையது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ புனலை வச்சு நம்ம வடிகட்டணும். அந்த வடிகட்டும் போது என்ன செஞ்சுட்டு, அந்த கரையாத சாண்ட், நீரில் கரையாத பண்பு இருந்த மணல் இருக்குல்ல, அது வந்து ஃபில்டர் பேப்பர்ல அப்படியே என்ன செஞ்சுட்டு தங்கிட்டு. ஸோ இந்த முறைக்கு பேரு தான் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தல பார்த்தது என்ன பார்த்தோம், எவாப்ரேஷன் பார்த்தோம். அப்படிதானே? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சால்ட் வாட்டர் தண்ணி இருந்துச்சு, அதாவது உப்பு நீர் இருந்துச்சு. அதை என்ன பண்ணோம், பேனர்ல மேல வச்சு சூடாக்கணும். தண்ணி எல்லாம் நீராவியா என்ன செஞ்சுட்டு காத்துல பறந்து போயிட்டு, இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொன்னோம், எவாப்ரேஷன், அதாவது ஆவியாதல் அப்படின்னு சொன்னோம். பாத்திரத்துல அடியில என்ன செஞ்சுட்டு கடைசியா வெள்ளையா காமன் சால்ட் சால்ட் நம்மளுக்கு கிடைச்சிட்டு, நம்ம 3 பொருள் வந்து மிக்சிங் ஆகி இருந்துச்சு. மூணையுமே எப்படி பிரிச்சோம் அப்படின்னா, மிக்ஸ் ஆயிருந்ததை எப்படி பிரித்தெடுத்தோம், சயின்ஸ் அறிவியல் மூலமா எப்படி பிரித்தெடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதை நீங்க வீட்லலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. செகண்ட் சிமுலேஷன்ல மேடி வாட்டர் பாத்தீங்க.
அடுத்தானே நம்ம சேறு கலந்த அசுத்தமான தண்ணிய எப்படி சுத்தமான குடிநீரா மாத்த பாக்குறோம் அப்படிங்கறதுதான் இந்த மேடி வாட்டர். அசுத்தமான தண்ணீர், கலங்கிய தண்ணீர் இருக்கு. அதை எப்படி நம்ம மாத்துறோம் ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு கலங்கிய தண்ணி இருக்கு, நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பியூர் வாட்டரா என்ன செய்ய போறோம், மாத்த போறோம். சரியா? ஸ்டெப் 1 என்ன செஞ்சோம், ஃபில்ட்ரேஷன் பண்ணோம், அதாவது துணியால் வடிகட்டணும். ஃபர்ஸ்ட் காலியா இருக்கிற பீக்கர் மேல ஒரு சுத்தமான மஸ்லின் கிளாத்தை வச்சு போட்டு நம்ம என்ன செஞ்சோம், மூடணும். இப்போ அந்த மேடி வாட்டரை துணி வழியா என்ன செஞ்சோம், ஊத்தணும். அப்போ என்ன செஞ்சால தண்ணியில மிதந்த பெரிய பெரிய அழுக்கு எல்லாம் துணியிலே என்ன செஞ்சுட்டு தங்கிடுச்சு. இந்த முறைக்கு பேரு தான் நம்ம என்ன செஞ்சோம், ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம். சரியா? ஸ்டெப் 2 என்ன, ஆடிங் ஆலம். இதை வந்து என்னன்னா படிகாரம் போட்டு அழுக்க அடியில தங்க வைப்பது. இப்போ அந்த தண்ணியில குட்டி குட்டி சேற்று துகள்கள் இருக்கும், அதை பிரிக்க ஒரு நூல் கட்டின ஆலம் படிகாரம் எடுத்து தண்ணியில முக்கி லேசா நம்ம என்ன செஞ்சோம், கலந்தோம். அப்படிதான் நம்ம பார்த்தோம்ல, செஞ்சு பார்த்தோம்ல. கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை அசைக்காம அப்படியே வச்சா பொடி பொடியா இருக்கிற அந்த ஃபைன் மேட் பார்ட்ஸ்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பீக்கரோட அடியில என்ன ஆயிரும், செட்டில் ஆயிடும். இப்போ மேல இருக்கிற தெளிந்த தண்ணியை மட்டும் திரும்பவும் என்ன செஞ்சோம், மஸ்லின் கிளாத்ல வழியா ஃபில்டர் பண்ணி தனியா என்ன செஞ்சோம், எடுத்தோம். 3ஆவது ஸ்டெப் என்ன பார்த்தோம், அடுத்ததா அந்த தண்ணிய வயர் கேஸ் மேல வச்சு பேனரை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சோம். அப்படிதானே? அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது என்ன ஆச்சு, அதுல உள்ள கெட்ட ஜெர்ம்ஸ் எல்லாம் செத்து போயிட்டு கடைசியா அந்த சூடான தண்ணி ஆற வச்சு திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபில்டர் பண்ணோம். நம்ம குடிக்கிறதுக்கு சுத்தமான பியூர் ட்ரிங்கிங் வாட்டரா நம்ம வந்து கிடைச்சிச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு மேடி வாட்டரை எப்படி கிளீன் வாட்டரா மாத்துறோம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி ஒரு 3 பொருள் ஒரு மிக்சிங்கா இருக்கிறத அதை எப்படி என்னென்ன முறையிலாம் செப்பரேஷன் அதாவது பிரிச்சு எடுத்தோம் அப்படிங்கிறத 2 சிமுலேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து லாஸ்டா நம்ம வந்து பார்க்க ரீகேப் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிக்டேஷன் சொல்ல வரேன். டிக்டேஷன் வந்து எழுதிக்கோங்க. அயன் ஃபில்லிங், இரும்பு துகள்கள், சாலிபுள், நீரில் கரையும் பண்பு, இன்சாலிபுள், நீரில் கரையாத பண்பு, ஆலம் படிகாரம், பாய்லிங் கொதிக்க வைத்தல். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு ஹோம் ஒர்க்கா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், எதெல்லாம் செப்பரேஷன் முடிஞ்சு, நீங்களே வந்து வீட்டில் எதெல்லாம் மிக்சர் ஆயிருக்கு, நம்மளால எதெல்லாம் நம்ம பிரிக்க முடியும், ஸோ இதை நம்மளால பிரிக்க முடியுமா, மிக்சர் ஆயிருக்கிறத நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. என்னென்ன செப்பரேஷன்லாம் இருக்கு, பிரித்தல்லாம் இருக்கு, ஃபில்டர் பண்றோமா, எவாப்ரேட் பண்றோமா, மேக்னெட் மூலமா செப்பரேஷன் அதாவது பிரிக்கிறோமா, காந்தத்தை வச்சு பிரிக்கிறோமா, சூடாக்கி அந்த ஆவியாக்கி கீழே படிகமாக்குறோமா, அந்த உப்பை பிரித்து எடுக்கிறோமா அப்படிங்கிற மெத்தடை வந்து நீங்களே வந்து ஒவ்வொன்றா வந்து என்ன செய்யலாம், வீட்டிலே செஞ்சு பாருங்க. இதை வந்து நீங்க ஒரு ஹோம் ஒர்க்கா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கவா? மிக்சர்னா என்ன, யாராவது சொல்லுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம நடத்தோம்ல, மிக்சர்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கரெக்ட். என்ன மிக்சர், என்ன 2 அல்லது அதற்கு மேற்பட்ட துகள்கள் என்ன செஞ்சிருக்கோம், சீரா விகிதம் இல்லாம, அதாவது இயற்பியல் முறையில் விகிதமின்றி என்ன செஞ்சிருக்கோம், கலந்துருக்கோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட துகள்கள் வந்து அதுல இருக்கும். சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருந்தனா மறுபடியும் கேட்கலாம்.
யாருக்கும் டவுட் இல்லையா? ஓகே, நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.